Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அவர் பார்க்கணுன்றதுக்கே போன வருஷமே அவங்க ப்ரைஸ் கொடுக்கும்போதே சரி எப்படியாச்சும் நம்மளும் இந்த மாதிரி படித்து போய் அவரை பார்த்து ப்ரைஸ் வாங்கிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படித்து அதே மாதிரி மார்க் எடுத்தாச்சு. நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதுக்காண்டியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், கண்டிப்பாக விஜய் சார் எப்படியாவது பார்த்துடணும், அதுக்காண்டியே படிப்படி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களோடது படிச்சுட்டே தான் இருந்தாங்க, இருந்தாலும் என்னோட ஆசைக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். மாஸ் பண்ணுவார், 2026 கண்டிப்பாக மாஸ் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸில் வந்து அவர் பெரிய இம்பேக்ட் கொடுப்போம், பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ரியலி வெரி பாசிட்டிவ் திங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இதே மாதிரி வருஷம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா மேலும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இன்னைக்கு தளபதியை மீட் பண்ணுறதுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மார்க் எடுத்து ஆனால் கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல, கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? நான் விளாத்திக்குளம் தாலுக்கில் ஃபர்ஸ்ட் மார்க், என்னோட மார்க் வந்து 496. எவ்வளோ ஹாப்பி. நான் ஃபர்ஸ்ட் ஏன்னா தளபதியை நம்ம வந்து நிறையா படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், இன்னைக்கு நேரில் பார்க்க வந்திருக்கோம், அப்படிங்கிறது எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம், வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்க. என் பேர் வந்து யுவஸ்ரீ, நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலேருந்து வரேன். என்னோட மார்க் வந்து 581. ஆமாம். இன்னைக்கு தளபதியை மீட் பண்ண வந்திருக்கோம், அவர் கையால் ஒரு விருது வாங்க வந்திருக்கோம், அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பார்க்கணுன்றதுக்கே போன வருஷமே அவங்க ப்ரைஸ் கொடுக்கும்போதே சரி எப்படியாச்சும் நம்மளும் இந்த மாதிரி படித்து போய் அவரை பார்த்து ப்ரைஸ் வாங்கிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படித்து அதே மாதிரி மார்க் எடுத்தாச்சு. பார்க்கறதுக்காகவே ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சு நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதுக்காண்டியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், கண்டிப்பாக விஜய் சார் எப்படியாவது பார்த்துடணும், அதுக்காண்டியே படிப்படி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களோடது படிச்சுட்டே தான் இருந்தாங்க, இருந்தாலும் என்னோட ஆசைக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக அவங்கள பார்க்கணும். இன்னைக்கு இது நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்லும்போது சந்தோஷம். நாங்க டைரக்டா போய் பார்க்க முடியாது, இப்ப மகளால அவர்கிட்ட பக்கத்துல போய் பார்க்க போறோம், அது ஒரு சந்தோஷம் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க தளபதியை பார்த்து நேர்ல பேச? நீங்க ரெடி பண்ணிட்டு வரலனாலும் அம்மா கண்டிப்பா ஏதாவது இல்ல, கண்டிப்பா அவங்கள பார்த்தா கண்டிப்பா ஏதாவது வரும், அது மட்டும் தெரியும். ஆனா என்னன்னு தெரியல, கண்டிப்பா அவரை பார்த்தே ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் தெரியும். அரசியலுக்கு வேற வந்துட்டாரு, என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க தளபதிட்டு இருந்து? மாஸ் பண்ணுவார், 2026 கண்டிப்பா மாஸ் பண்ணுவார். எதுவும் எதிர்பார்க்கல சார், ஆனால் அவர் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு விருது தரது இல்லாம சில ஊக்கத்தொகை கொஞ்சம் தர இருக்காரு, அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இந்த மாதிரி என்னோட பேர் வந்து அனுஸ்ரீ நாகவர்ஷா. நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தங்கமால்புரம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து கணபதி காசிநாதன் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் 10th முடிச்சிருக்கேன். நான் 495 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இதே மாதிரி வருஷம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா மேலும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். என் நேம் ஜீவஸ்ரீ, வித்விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். 493 என்னோட மார்க், 10th மார்க். நான் வந்து கண்ணில் தான் தண்ணி வந்துடுச்சு, ஏன்னா நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ மார்க் வரும்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து விஜய் கிட்ட அவார்டு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுவும் நான் வாங்க போகிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணன் நான் நேரில் பார்த்து பேசுறதுக்கு ஏதாவது ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி சொன்னால் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன். அதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, ஸோ அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. முக்கியமாக வந்து ஆல்கஹால் அது வந்து இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் நிறையா கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா மாற்றுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் மேகவர்ஷினி, தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3rd பிளேஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா நான் 583 ஸ்கோர் பண்ணியிருக்கேன் out of 600. இன்னைக்கு தளபதி மீட் பண்ண போறோம், அவரை சந்திக்க போறோம், அவர் கையால் ஒரு விருது வாங்க போறோம், அப்படிங்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. ஐ எம் ஸோ ஓவர்வெல்மிங், லைக் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து திரையில பார்த்துட்டு அடுத்து தரையில பார்க்க போறேன். ஸோ வெரி எக்ஸைட். தரை நல்லா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு கூட இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஆன் தி ஸ்பாட்லயா? ஓகே, இன்னைக்கு அவரை பார்த்து நேர்ல என்ன பேசலாம்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லலாம்னு? நானும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. மேபி நீ இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன் தி ஸ்பாட் அங்கே போய் ஏதாவது தெரிக்க விடுற மாதிரி வரலாம். ஓகே,
ஆனால் அவரு அரசியலுக்கு வேற வந்துட்டாரு. ஸோ என்ன விஷயம், என்ன ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட இருந்து? நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? யூஸ்வலாக நான் எப்பயுமே நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் இப்போது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் தளபதின்னு நிறைய வாலண்டியர்ஸ் நான் பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருந்தேன். நிறையா வாலண்டியர்ஸ் அவரோட பேர் வச்சு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸில் அவர் பெரிய இம்பேக்ட் கொடுப்போம், பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ரியலி வெரி பாசிட்டிவ் திங். சார் எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு? லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா படிக்கிற பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறது விஷயமா இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அரசியலையும் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்லபடியாக செஞ்சால் இன்னும் சந்தோஷம் எல்லாருக்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.